வணக்கம். நான் வழக்கறிஞர் சீமா வெற்றிவேல். நான் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் நல சங்கத்துடைய நிறுவனர் மற்றும் மாநில தலைவராக செயல்பட்டு வருகிறேன். மேலும் டிசம்பர் 10 மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தின் மாநில தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். முதலில் தற்பொழுது தமிழகத்தில் புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் நம்முடைய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் இங்கு அமைந்திருக்கக்கூடிய அரசுக்கு எங்களுடைய சங்கங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு முக்கியமான நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது. இந்த நேரத்தில் இந்த சங்கங்களின் சார்பாக தலைவர் என்ற முறையில் இந்த அரசுக்கு சில கோரிக்கைகளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக, மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து கொள்ள, தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையானது ரூபாய் 1500 மற்றும் 2000 தற்பொழுது கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையானது அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வெறும் 20% கூட போதாத நிலையில் உள்ளதால் அவர்களுக்கான உதவித்தொகையை உடனடியாக 5000 ரூபாயாக, மாதாந்திரம் 5000 ரூபாயாக இந்த அரசு உயர்த்தி தர வேண்டும் என்று சங்கங்களின் தலைவர் என்ற முறையில் தங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன். அப்படி தாங்கள் உயர்த்தி தரும் பட்சத்தில் இந்த தமிழகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 30 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் பயனடைவார்கள். தங்களுடைய வாழ்க்கையை சுயமரியாதையாக நடத்தி கொள்ள அவர்கள் வழிவகுக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பதை தங்களிடம் கோரிக்கையாக வைக்கிறேன். மேலும் கடந்த ஆட்சியில் நிறைய கேம்ப் நடத்தினாங்க. டிஆர்ஓ அவர்களுடைய ஆலோசனையின்படி நிறைய கேம்ப் நடத்தி மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு பகுதியிலையும் பயனடையணும், அரசோட நலத்திட்டங்களை பெறணுன்ற அடிப்படையில் நிறைய கேம்புகள் நடத்தினாங்க. ஆனால் ஒரு உண்மையான சிக்கல் என்னன்னா, இது முதலமைச்சருடைய பார்வைக்கு அந்த நாலேஜுக்கு போச்சான்னு எனக்கு தெரியல. இந்த கேம்ப் என்பது வெறும் பெயரளவுக்கு மட்டுமே நடைபெற்றது. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு கேம்ப் நடக்குது அப்படின்ட்டு முதல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த அவேர்னஸை முதல்ல கொடுக்கணும். இன்னைக்கு நடக்குது, இந்த இடத்துல நடக்குதுன்ட்டு அந்த அவேர்னஸை கொடுத்தாதான் உண்மையிலேயே பயனாளிகள் அதை முழுமையாக அதை பயன்பெற முடியும். அப்படி நடத்தாம ஏதோ யாருக்குமே தெரியாம ஒரு கேம்புக்கு ஒரு 20 பேர் பயனடைஞ்சா போதுன்ற ஒரு அந்த மனப்பான்மையோட இப்படி இந்த கேம்ப் நடைபெற்றது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்கி இருக்கு. இந்த அரசு இதை சரி செய்து முழுமையாக சோசியல் மீடியாக்களில் இந்த கேம்ப் பற்றிய செய்திகளை நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சமுதாயத்தை மக்களுக்கு அதை பரப்பி அவங்க எல்லாரும் அந்த கேம்ப்ல பயனடையணும், ஒவ்வொரு பகுதியிலையும் அரசு நடத்தக்கூடிய இந்த கேம்ப்ல பயனடையணும்ட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு சோசியல் மீடியா எவ்வளோ ஒரு முக்கியமான காரணம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கிறேன். மேலும் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இங்கே மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி செக்ஷன் 44, 45 இந்த செக்ஷன் படி ஏற்கனவே இருக்கிற கட்டடங்களில் ரேம்ப் அண்ட் லிஃப்ட், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான ரேம்ப் அண்ட் லிஃப்ட்டை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, புதிதாக கட்டக்கூடிய கட்டிடங்களில் இந்த ரேம்ப் அண்ட் லிஃப்ட் ப்ராப்பராக அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வைக்கலன்னா கட்டிட அனுமதியை கொடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த சட்டம் கடுமையாக சொல்லப்பட்டிருக்கு அந்த சட்டத்தில். இதை இன்னைக்கு யாரும் சரிவர பயன்படுத்துறது இல்லை, இதை யாரும் கடைபிடிக்கிறது இல்லை, இந்த சட்டத்தை யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. அதனால இப்போ வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் உள்ள இந்த அரசு இதை ஸ்பெஷலாக கவனம் செலுத்தி எல்லா கட்டிடங்கள்லையும் ரேம்ப் அண்ட் லிஃப்ட்டை ப்ராப்பராக அவங்க சொல்லியிருக்கபடி அதை அமைச்சு மாற்றுத்திறனாளிகள் சுயமரியாதையோட எல்லா இடங்களுக்கும் பயணித்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான வழிமுறைகளை வகுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. மேலும் ஒரு முக்கியமான கோரிக்கையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம், நான் கடந்த 13 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் தமிழகத்தில். இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 படி செக்ஷன் 85 என்ன சொல்லுதுன்னா,
மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 படி செக்ஷன் 92ல ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து அசிங்கப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்கன்றத வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த செக்ஷன்லன்னா, இந்த சட்டத்தைப்படி இந்த சட்டத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆரை விசாரிக்கிறதுக்காக ஸ்பெஷல் கோர்ட்டில் விசாரிக்கணும். இந்த செக்ஷனை இந்த எஃப்ஐஆரை ஸ்பெஷல் கோர்ட்டில் தான் விசாரிக்கணும்ட்டு அந்த சட்டம் சொல்லுது. அப்படி ஸ்பெஷல் கோர்ட்டில் விசாரிக்கிறதுக்கு ஏற்கனவே ஸ்பெஷல் கோர்ட்டில் அந்த கோர்ட்டில் இருக்கிற ஸ்பெஷல் பிபி தான் அதை இப்போ விசாரிக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த சட்டத்தில் சொல்லி உள்ளபடி செக்ஷன் 85 படி இந்த சட்டத்தின்படி இந்த போடப்பட்ட எஃப்ஐஆர் வழக்கை விசாரிக்க ஒரு மாற்றுத்திறனாளி வழக்கறிஞரை ஸ்பெஷல் பிபியாக நியமிக்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்லுது. சரிங்களா? ஸோ இந்த சட்டம் சொல்றத உடனடியாக இந்த அரசு கவனத்தில் எடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள ஸ்பெஷல் கோர்ட்டில் மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர்களை ஸ்பெஷல் பிபியாக நியமிக்க வேண்டும், அதற்கான அரசாணையை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்களிடம் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர்களிடம் என்னுடைய கடைசி கோரிக்கையாக, பேருந்துகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள் பேட்டரி பஸ்ஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வீல் சேரோட ஏறுறதுக்கு தேவையான அந்த வசதிகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் இதை வந்து மாற்றுத்திறனாளிகள் நிற்கக்கூடிய இடத்துல அந்த பேருந்தை நிறுத்தாமல் தள்ளி நிப்பாட்டுறதுனாலையும், அதை உடனடியாக அந்த வசதியை ஏற்படுத்த அந்த பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் உள்ள ஏறத்துக்கு தகுதியான வசதியை ஏற்படுத்துறதுக்கு தாமதம் ஆகிறதுனாலையும் அவங்களால அந்த பயணங்கள் இந்த மாதிரி அரசு ஒரு முயற்சி எடுத்தும் அதை வந்து மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் உடனடியாக இந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கக்கூடிய இந்த வசதிகள் கொண்ட இந்த பேருந்துல ஒரு முக்கியமான கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பேட்டரி பஸ்ஸஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸஸ் எல்லாத்துலேயுமே மாற்றுத்திறனாளிகள் தாழ்தளம் அமைச்சு வீல் சேரோட உள்ள போய் பயணிக்கக்கூடிய வசதிகள் இருக்குன்னு இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பெரும்பாலானோருக்கு தெரியல. அதனால இந்த வசதியை அவங்களால பயன்படுத்தாம இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில நம்முடைய அரசு கவனம் எடுக்கணும். அதையும் கடந்து பேருந்து நடத்துனர் ஓட்டுநர்களுக்கும் இதை பற்றிய விழிப்புணர்வை இந்த அரசு உருவாக்கணும்ட்டு அன்புடன் கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல மாற்றுத்திறனாளிகள் துறையை சென்ற அரசு மாதிரியே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீங்க இந்த துறையை தன்னகத்தே வச்சிருக்கிறது எங்க மாற்றுத்திறனாளி சமுதாயத்தின் மேல நீங்க வச்சிருக்க அக்கறையை காட்டுது. அதனால இந்த துறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய சிக்கல்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கருத்தில் கொண்டு அனைத்து சிக்கல்களையும் மாற்றுத்திறனாளி சமுதாயத்திற்கு போக்கி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருவீங்கன்ட்டு நாங்கள் எல்லாரும் நம்புறோம். நீங்க உடனடியாக இதுல வந்து நீங்க கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். அண்மையில் பிறந்தநாள் கண்ட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் நல சங்கத்தின் சார்பிலும் டிசம்பர் 10 மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் அவர்களின் சார்பாக தெரியப்படுத்துகிறேன். மேலும் நாங்கள் அனைவரும் உங்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை கூற ஆசைப்பட்டோம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அமையவில்லை. வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் அடுத்த பிறந்த நாளில் எங்கள் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி எங்களுடன் உங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாட ஒரு வழி ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.